குண்டூர் லைம்ஸ்டோன் கேவ் ட்ரெக்கிங். இந்த ட்ரெக்கிங்கை ட்ரெக் தமிழ்நாடு வழியாக புக் பண்ணலாம். நான் ட்ரெக் தமிழ்நாடு வழியாக தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ 2 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்துடுவோம். இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சேலமோட சிட்டி வியூ அண்ட் ஏற்காடோட சிட்டி வியூ ரெண்டுமே இங்கேருந்து தெரியும். ஏன்னா இந்த பிளேஸ் ஏற்காடுக்கும் சேலமுக்கும் நடுவில் இருக்குது. நான் இந்த ட்ரெக் தமிழ்நாடு வழியாக புக் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு ஏற்காடில் ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ ஏற்காடுலேருந்து இந்த பிளேஸ்க்கு 30 மினிட்ஸ். ஏற்காடுலேருந்து இந்த பிளேஸ்க்கு போகிற வழி இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் இந்த குகையை சுண்ணாம்பு குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் லைம்ஸ்டோன் கேவ்னு பேர். இந்த லைம்ஸ்டோன் கேவ் எப்படி உருவாச்சு அப்படின்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இது எல்லாமே கடல் பரப்பாக இருந்திருக்கு. ஸோ கடல் பரப்பாக இருக்கிறப்போ அதில் கால்சியம் டெபாசிட்ஸ் அது மேலே அப்படியே டெபாசிட் ஆகி பெரிய ஒரு ராக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளடைவில் பல 100 மில்லியன் வருஷமாக அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எரோஷன்லாம் நடந்து ஒரு சர்டன் போர்ஷன் மட்டும் மிஞ்சி இருந்திருக்கு. ஸோ அந்த போர்ஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஊருக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ வெள்ளைக்காரங்க இங்கே வந்தப்போ இந்த குகைக்கு கீழே வந்து ஒரு 100 அடிக்கு வந்து தோண்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா தங்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ராக்கை சுற்றி இருக்கிற போர்ஷன் எல்லாமே கிளிட்டரிங் ஆகும், அப்படியே மின்னும் அப்படியே பயங்கரமாக கோல்டன் கலரில். ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஸோ இந்த குகைக்கு உள்ளே தங்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் ஆனால் அங்கே தங்கம் எதுவுமே கிடைக்கல. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த குண்டூர்ன்ற இடத்துக்கு வந்துட்டு இங்கே குப்புசாமி அப்படின்ற ஒரு வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெயிட் பண்ணுவார். ஸோ இந்த ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரோடு போகும். ஸோ இங்கேருந்து தான் இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு வீடு தெரியும். இந்த வீட்டிலேருந்து ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணணும். ஸோ இதில் நேராக போயிட்டே இருக்கணும். இந்த அண்ணன் வந்து லோக்கல் தான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரெக்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசினார். ஸோ அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் வந்து இன்னொரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே. இதுதான் இங்கே 2 மெயினாகவே போடுவீங்கல்ல, காஃபி. ஆரம்பத்துலலாம் சாமா, தேனை, கேழ்வரகு இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். மிளகு இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இல்லை. குரங்கு, மயில் தொல்லை அதிகம், காட்டேறுமா தொல்லை அதிகமாக வந்ததுனால எல்லாம் தோட்டமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. நம்ம போயிட்டு கீழே இதே ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம்ல? ஆமாம் சார், போயிட்டு இதே இருந்தோம். எவ்வளோ கிலோமீட்டர்னா உள்ள? சார் ஒரு 2.5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் அவ்வளோதான் சார். 1.25 கிலோமீட்டர். அப்படிங்களா? ஓகே. நல்லா இருக்கும். ஆனால் இறங்கி சார் அவ்வளோதான். ஓகே. குண்டூர் டு ஏற்காடுன்னு போட்டுருந்துச்சு. சார் ஆமாம், 4 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. அது வந்து இப்போ நீ வண்டி நிறுத்துற இடத்துல மேலே அந்த லாஸ்ட் எண்டு கீழே இறங்குறீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதுலேருந்து இந்த இடத்தோட சார். அப்படியா? அது வேறு ட்ரையல், இது வேறு ட்ரையலா? வந்து லொகேஷன் லாஸ்ட் எண்டு உங்களுக்கு அதான். என்ன எடுத்துக்கிறேன் மாங்காய் விழுந்துருச்சுன்னா? அது கொஞ்சம் காரமாக இருக்குது சார். இது அந்த காரமாத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தொண்டையில் சும்மா இது பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. வைல்டு அனிமல்ஸ்லாம் வேறு என்ன இருக்கீங்க? அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இது காட்டு பண்ணி இருக்கும். ஓகே. கேளையாடுன்னு சொல்லுவாங்க, அதே மான். ஓகே. முல்லாம். ஓகே. இரும்பு தீனி இதெல்லாம் இருக்குது சார். ஆனால் அது நம்மலாம் இந்த காட்டுக்குள்ள ரொம்ப பயத்தில் இருக்கும். அது நம்ம ஒரு பக்கம் போகும்போது 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே போயிடும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஓகே. காட்டேரமோ மட்டும் எப்போயோ ஒரு நாள் கண்ணுக்கு தெரியும் சார். ஓகே. அப்போ நம்ம ரொம்ப தாக்குற மாதிரியான விஷயம் எதுவுமே அங்கே கிடையாது. இங்கே இல்லை. சேஃபான காடு தான். சேஃபான காடு சார். இந்த அட்டை கிடையாது, இருக்காது சார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெக் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டுக்கும் சேலத்துக்கும் சென்டர் இடம். கீழே சேலம் போனாலும் 5 கிலோமீட்டர், ஏற்காடு போனாலும் 5 கிலோமீட்டர் சென்டரில். சேலம் ரொம்ப பக்கம், ரோடு விடமாட்டிருக்காங்க ஃபாரஸ்ட்டில். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து ஈட்டும் இருக்காது, ஏற்காடு கூலிங்கே இருக்காது. ஓகே. ரெண்டுக்கும் நார்மலாக இருக்குது. ஓகே. ஆனால் இந்த இடமே சில்லுன்னு தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். மிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். மிஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஆமாம் சார். வர்ற வழியெல்லாம் சரியான மிஸ்ட். ரொம்ப ஓவராக இருக்குது சார். இது நார்மலாக இருக்கும். இந்த ட்ரெக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ட்ரெக் தமிழ்நாடு போயிருக்கீங்க சார்? நான் பிடிக்காத மாதிரியே இருக்காது. யார் வந்தாலும் இந்த ட்ரெக் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இடம். அந்த மாதிரி நான் வந்து பருவதமலை போயிருக்கேன். பருவதமலை போயிருக்கீங்க. அப்புறம் வந்து இது வட்டக்கனால், வெள்ளக்கவி, அது போயிருக்கேன். போயிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப தூரம் சார். ஆமாண்ணா. இது வந்து ரொம்ப ஈஸி. கும்பக்கரை டு வெள்ளக்கவி டு வட்டக்கனால், கொடைக்கானல் பை வாக். 10 கிலோமீட்டர் சார். ஆமாம், அது 16 கிலோமீட்டர் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 39-40 ட்ரக் இருக்குது சார். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்தே போர் போட்டு தண்ணி காட்டேஜ் இருக்குது, ஃபாரஸ்ட் காட்டேஜ். அப்படிங்களா? ஆமாம், ட்ரெக் தமிழ்நாடு காட்டேஜும் இருக்குது. ஓகே. அது ரூம் நான் தான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே. இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இதில் ஆன்லைன் புக் பண்ணலாம் அந்த ரூம்ஸும். ஓ அப்படிங்களா? ஓகே. 2 ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது, பால்கனி இருக்குது, இல்லை டைனிங் ஹாலு.
ஓகே 4000 ரூபாய் தான் உங்களுக்கு ஒரு நைட்டுக்கு. அப்படிங்களா? ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி ஒரே ரேட்டு. ஓகே செம்மையாக இருக்குது சார். ஓகே. அது சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே நாங்கள் தாங்க மெயின்டெனன்ஸ். அப்படிங்களா? ஓகே. போகிறப்ப காமிங்க. என்ன சார்? அது போகிறப்ப காமிங்க. இப்போ நம்ம அதில் தான் சார் போகணும். ஓகே அதான் வழி. ஓகே. ஆனால் நல்ல வியூ இருக்கும்ல இந்த ரூமு? வியூலே மழை உச்சில வியூல இருக்கு அந்த காட்டேஜ். அப்படிங்களா? ரூமுக்குள்ள பெட்ல படுத்திட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி கண்ணாடி ஜன்னல் தான். அப்படியே பார்க்கலாம் வியூ அந்த மாதிரி இருக்கு. ஓகே. நிறைய பாண்டிச்சேரி, பெங்களூர், கர்நாடகால நிறைய வருவாங்க சார். ஓகே. போன வாரமெல்லாம் 4 நாள் தொடர்ச்சியா பெங்களூர்காரங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஓகே. சிக்கன் மட்டன் எடுத்து வந்து என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் செஞ்சு கொடுத்துரும். அது லேபர் மட்டும் சார் எங்களுக்கு. ஓகே. பொருள் வாங்கி கொடுத்துடணும். உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். ஓகே. சமைச்சு கொடுத்துருவோம். லேபர் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே சூப்பர்ண்ணா. பசங்களோட வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்கு சார். சமையல் நல்லா எங்கள் வீட்டில் பட்டாசு கலப்பாங்க. ஆ. காலையில் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை, சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். நைட்டு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கனு, நைட் ஐட்டமாக போட்டு நல்லா இருக்கும் சார். வெண்பொங்கல் என்ன அவங்க கேட்குறீங்களோ எல்லாமே மட்டன்லேருந்து எல்லாமே செஞ்சு மீன்லேருந்து சில்லி வாங்கி கொடுத்தா பொறுத்து கொடுத்து எல்லாமே கொடுத்துருவோம் சார். ஓகே. அவ்வளோதான். அந்த 1 கிலோமீட்டர் வந்துட்டோம்லண்ணா இப்போ? இல்லை சார், அந்த இடத்துக்கு போனால் தான் 500 மீட்ரு. அப்படிங்களா? அதுக்கு கீழே நம்ம இன்னும் 600 மீட்டர் போகணும் சார். ஓகே ஓகே போகலாம். நல்லா இருக்குது சார். உங்களுக்கு அடுத்த ட்ரெக் ஒன்று அந்த மலை உச்சியில் கொட்டாங்கல் மலைன்னு வந்துச்சு சார். அங்கே இது பண்ண சொல்லியிருக்கு சார். சந்திரகாந்த் சார் நம்ம சென்னையில் இருக்காரு. ஓகே. அவர் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரவுண்டு ஒட்டுமொத்த டோட்டல் வியூவும் பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இங்கே தொட்டாசி நீங்கள் இருக்கு மேடம். நல்லா வாட்டமாக நல்லதாக இருக்கு பாருங்கள். இங்கே டிஎஃப்லாம் வருவாங்களாண்ணா? வருவாங்க சார். டிஎஃப், கன்ஸ்வாட்டர் எல்லாருமே வருவாங்க சார். ரூம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வருவாங்க. தொட்டாச்சு நீங்கள் வந்து சும்மா சினுங்குதுன்றதுக்காக மட்டும் இல்லை மேடம். நல்லா நீங்கள் எப்படி சொல்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்கும். சில பேர் வருவாங்க அப்படி தொட்டோன்னே இதாகுது இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அதை வந்து அழகாக நீங்கள் அப்படியே ரசித்து அப்படியே இது பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இதாகும். சந்தோஷம். நல்லா இருக்கு. இந்த இடமே எவ்வளோ அருமையாக இருக்குண்ணா. இதெல்லாம் பில்லு நாங்களே எல்லாம் கொண்டு வந்து நட்டு எங்கள் லோக்கல்லேருந்து பிடிக்கிட்டு வந்து. அப்படிங்களா? கொஞ்சம் ரெடி பண்ண சார். அது இன்னும் நிறைய அளவு செடியால் பூச்செடியால் நிறைய பக்கத்தில் வைக்கணும் சார். ஓகே. பண்ணணுன்ட்டு இருக்கோம். ஓகே. இது புக் பண்ணணும்னா எப்படின்னா இது ட்ரெக் தமிழ்நாட்டில் பண்ணணுமா இல்லை நீங்கள் தனியாக? இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் போட்டு எஃப்டின்னு போட்டிங்கன்னா வந்துடுது. டிஎன்எஃப்சியா? எஃப்டி. கூகுளில் போயிட்டு டிஎன் எஃப்டின்னு போட்டோம்னா சுற்றுலா அதில் போய் போட்டிங்கன்னா அதில் வந்துடும். ஓகே. ஃபாரஸ்ட் டூரிசம். ஆமாம் சார், அதுலேயே தான். ஓகே ஓகே. உங்களுக்கு காட்டுற ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஐயோ என்ன எப்படி இருக்கு? இது கேமரா இருக்குது சார். எனி டைம் கேமரா ஓடிட்டு இருக்கோம். ஓகே. உங்களுக்கு சேஃப்டி இருக்குது. ஓகே. சிட்டி வியூவும் அவ்வளோ அருமையாக தெரியும்ல இங்கேருந்து? செம்மையாக இருக்குது சார். காற்று அது பாலுக்கு வந்து ட்ரைனிங் ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அந்த பக்கம் வாஷ் பேசினேன், கிச்சன் அண்ணன் தனியாக இருக்குது. எல்லாம் அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு தமிச்சு கொண்டு வச்சுருவோம். அந்த லைம் ஸ்டோன் அது ஏற்காடு மெயின் ரோடு. அது கீழே தெரியுது பாரு சார். கொண்டை பிசியில் காட்டு. எது ஏற்காடு மெயின்? அது ஏற்காடு மெயின் இல்லை சார், அது சேலம். ஏற்காடு இங்கே இருக்குது சார். ஏற்காடு இங்கே. ஓகே ஓகே. சேலம் இங்கே இருக்கு. ஆமாம் சார். இப்போ அந்த ரோடு ஒன்று காட்டுக்குள்ளே தெரியுது பாருங்க. அதான் ஏற்காடு போகிற மெயின் ரோடு. லைம் ஓகே ஓகே. ஆமாம். அது அதுலேருந்து சேலம் 10 கிலோமீட்டர் கீழே. மேட்டூர் டேம் மேலே மிஸ்ட்டு மூடிட்டு இருக்கு மேடம். இது வந்து உங்கள் வெள்ளை கலரில் தெரியுறது அந்த லைம் ஸ்டோன். அந்த இடத்துக்கு தான் இப்போ இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போக போகிறோம். அதுக்கு மேலே மிஸ்ட்டு மறைச்சிருக்கு. டேம் நல்லா தெரியும். அது சாயந்தர நேரம் தான் உங்களுக்கு அந்த சூரிய ஒளி படம் போது பழிச்சு. ஏர்போர்ட் அது பக்கத்தில் மேல் பக்கத்தில். இந்த ரூம்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இங்கே 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்டில் வந்து உட்காந்துட்டேன். இங்கே உட்காந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த 2 மலைக்கு நடுவில்
மேகங்கள் கிராஸ் ஆகிறது வந்து அது அப்படியே லைவாக பார்க்கலாம் இங்கேருந்து. அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிறது அப்படியே வந்து தெரியும் இந்த இடத்துல வந்து உட்கார்றப்போ. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் உட்காந்துட்டேன். ஸோ அந்த கைடன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இடம் ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வர்றதுக்கு முன்னாடி சேலம்லேருந்து நிறைய பேர் வந்து யோகா பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்களாம். ஸோ சாட்டர்டே சண்டேஸில் யோகா பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்களாம். ஸோ ஒன்ஸ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் ஸோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து ட்ரிக் தமிழ்நாடு மூலியமா புக் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து வர முடியும். இந்த லைம் ஸ்டோன்ல ஒரு குகை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வெள்ளக்காரங்க தோணுனாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, கூட்டு போனாலும் குகையை காமிச்சிட்டு தான் கல் மேலே கூட்டு போவோம். அப்படிங்களா? ஓகே. இது ஒரு எனக்கு கத்தாழை பூ சார், இது ரொம்ப அழகாக இருக்குது சார். இது ரொம்ப இதாகிடுச்சு, சூப்பராக இருக்குது சார். இது அழகு, அந்த பூ தாமரை பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பிக்கல இல்லைப்பா அவரு, பிக்காத பூ விட்டுரு. என்னண்ணா இங்கே பக்கத்தில் ஏதாவது ஓட இருக்கா என்ன? ஓட கீழே இருக்குது சார். அந்த மிஸ்ட் பறந்தது பார்த்தீங்களா? ஏன்னா தண்ணி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க சார், போட்டோ நல்லா இருக்கும் பாருங்க. இந்த பூ கருவேப்பிலை இங்கே இருக்கு மேடம், இங்கே செம்மையாக இருக்கும். காட்டு கருவேப்பிலை. சரி, அப்படியே நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போய் சட்னியில் போட்டு சாப்பிட்டு வரும்போது நல்லா தான் உடச்சி தர, பேக்கில் கூட போட்டு போங்க, நல்லா இருக்கு. காஞ்சிரும் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ள. அதெல்லாம் காயாது. இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா சார் காட்டு கிழங்கு, இது வந்து சாப்பிடலாம் சார், வெட்டி சாப்பிடலாம். அந்த காலத்தில் அந்த பாண்டவரோட காட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னாங்களா, இந்த கிழங்கு அந்த தேன் இதை சாப்பிட்டு தான் சார் உயிர் வாழ்ந்த மலங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. பெரிய பெரிய கிழங்கா இருக்கும். இது எவ்வளோ வருஷம் மரம்னா? சரியா 100 வருஷத்துக்கு மேலே தான் சார். 100 வருஷம் இருக்கும் எல்லாமே. ஆமாம், நான் சின்ன வயசுல நான் இது எப்படி பார்த்தேன்னா இப்போ 46 வயசு எனக்கு ஆகுது. அப்படியே தான் இருக்குது இந்த மரம். ஆனால் உங்களுக்கு தங்க மாட்டோம் மின்னும் ஒரு மண். அதை வச்சு அவனுங்களோட மூலையை இது பண்ணி மேலே எப்படி இருக்குன்னா உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்திருக்கு சார், விலையிலன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, விலையிலன்ட்டு வந்துட்டானுங்க, தங்க விலையில ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்னன்னு தெரியல சார். ஓகே. இருந்திருந்தா தான் நேரம் அவனுக்கு டென்ட்டு போட்டு நேரம் இதை பெரிய இதாக இருப்பானு, கோளாறு தங்க சொல்கிற மாதிரி ஆக்கியிருப்பானு. ஆனா அந்த கல்லோட ஆழம் இது வரைக்குமே இவ்வளவு தான் போகுதுன்னு யாருக்குமே தெரியல சார். பயங்கர ஆழமா போகுது கீழே பூமிக்குள்ள. அந்த கல்லு கீழே அகலம் வந்து 5 ஏக்கர் பரப்பு இருக்காமா. அதுவும் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு 5 ஏக்கர் பரப்பு இருக்கு. ஆனா ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல, போயிட்டே தான் இருக்கு. அது கல்லு போட்டாவே இது போறது நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கு சார் கோவிக்குள்ள. பர்ட்ஸ் இந்த வவால்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகே. போலானா ஆரம்பிச்சிச்சு பாருங்க லைம் ஸ்டோன். ஒயிட் ஒயிட்டா. இதெல்லாம் மாறு. அந்த குகை தோண்டும் போது வாரிக்கு வெளியே கொட்டினாங்க பாத்தீங்களா சார், வெடிச்சு எல்லாம் வேட்டு தான், எல்லாம் குழி அடிச்சு வேட்டு வைக்கிறது தான். வெடி தான் வச்சிருக்காங்க. ஆமா, வெடி வச்சு தான் வாரி கொட்டி இருக்காங்க. ஓகே. பாம்பு இருக்குமா இங்க? பாம்பாலாம் இருக்கு மேடம், கண்ணுக்கு தெரியாது. வேற தான் தெரியும், அது கவலைப்படாதவா. அது நம்ம வர சத்தத்துக்கே போய் கரெக்ட் தான். இது ஸ்டெப் மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் பார்த்து வா. இறக்குது சார். 100 அடி இப்படி இறக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பள்ளம் பண்ணி இப்படி போறது கொஞ்சம் தூரம், மறுபடியும் இப்படி இறக்குறது, அதுல எல்லாம் கொட்டி வைக்கிறது, அதுல ஸ்டே பண்ணி மேலே ஏத்துறது அந்த ஜல்லிங்க எல்லாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடமும். மேபி அந்த ஸ்டோன் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஆமா, ரிசர்ச் பண்ணிட்டு இது இதுவும் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம் சார். தங்கத்துக்காக எவ்வளோ இது பண்ணி நோண்டிருக்காங்க ஃபுல்லாக. அதெல்லாம் இந்த காண்டா விளக்கு வச்சுட்டு பாருங்க, அதெல்லாம் விளக்கு வைக்கிற இடம். காண்டா விளக்கு வச்சு இது பண்ணுறதுக்கு இடம் பண்ணது. மாதிரி கறி பிடிச்சிருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட அப்படியே இருக்கு இன்னுமே. விளக்கு வைக்கும் போது ஆனால் வவால் சவுண்ட் நல்லா இருக்கு, நிறையா இருக்கும். கூட்டம் கூட்டமாக நான் கல் போட்டோம்லாம் இப்போ எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சது. வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. நைட்டில் வந்து பகலில் கண்ணு தெரியாதுங்க. நைட்டில் மேய்ச்சலுக்கு வரும், பகல் ஃபுல்லாக உள்ளது. அதுதான் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வரும். 2 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி இந்த லைம்ஸ்டோனுக்கு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த லைம்ஸ்டோன் மேலே ஏறி சேலம் வியூ, சிட்டி வியூ, ஏற்காடு வியூ, எல்லா வியூவும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான்.
நாங்கள் எடுத்ததுலே பெஸ்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதே இடத்துலேருந்து ஃபோட்டோஸ் எடுங்க. ஃபோட்டோஸ் அவ்வளோ சூப்பராக வரும். தேங்க்யூ.